கிட்னி வைக்க ரெடியா நண்பர்களே? Hello friends, welcome to Just Talks. So guys, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க, லான்ச் பண்ணிட்டாங்க. என்ன டிவைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல பார்த்த மாதிரியே விஷன் ப்ரோ அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ்ங்க. இதை பத்தினா ஒரு சின்ன டீடைல்ஸும் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ டேஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கான திங்ஸ்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுதுங்க. எப்படின்னா வந்துட்டு ஏஐ, அதுக்கப்புறம் நிறைய ரோபோட்ஸ் எல்லாம் வருதாமா, நான் கேள்விப்பட்ட நியூஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் சூப்பரான ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னதுன்னா அதுதாங்க விஷன் ப்ரோ. விஷன் ப்ரோ என்னதான் வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, கண்ணு மூலியமாகவே நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி புதுசாக இருக்குது இல்லைங்க. சொல்கிறேன், சைடில் வேணால் வீடியோ போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து யூடியூப் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ், அந்த மாதிரி நிறையா வேலைலாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிவைஸில் பண்ணலாங்க. மெயினாக இது எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஆர் விஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆர்குமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஆப்பிள் அப்படி சொல்ல விஆர் ஏஆர்னு சொல்ல அவங்க ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸ்பேஷியல் கம்ப்யூட்டர் சொல்லி இதுக்கு ஒரு தனியாக ஒரு பேரும் வச்சிருக்காங்க. இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஏஆர் விஆர் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம கண்ணில் பார்க்கும்போது ஒரு விஷயம் அங்கே இருக்காது. ஆனால் ஃபோனில் அதாவது ஆப்ஸும் இருக்குது, ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாம் இருக்குது, ஏஆர் விஆரோட கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஃபோன் மூலியமா அந்த ஆப் மூலியமா பார்த்தோம்னா ஆப்போசிட்டில் ஒரு விஷயம் இருக்குங்க, ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து நிற்க வச்சுக்கலாம். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபன்னியான டாக்ஸ் எல்லாம் ஆப்போசிட்டில் வர மாதிரி, டைனோசர் வர மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேசிக்காக, அதாவது கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3D ஆப்ஜெக்ட் மாதிரி பண்ணிக்கலாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷன் ப்ரோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆப்பிள். இந்த அந்த டிவைஸை மாட்டிட்டு நம்ம ஆப்போசிட்டில் வந்து ஸ்க்ரீன் தெரியும், அந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். யூடியூப் வேணுமா யூடியூப் போட்டுக்கலாம், ஃபோட்டோஸ் வேணுமா ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஆப்னா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதாவது ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க. ஐஃபோன் எடுத்துட்டீங்கன்னா iOS, லேப்டாப் எடுத்துட்டீங்கன்னா மேக் ஓஎஸ், ஐபேட் ஓஎஸ், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை வந்து விஷன் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஓஎஸ்னால நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதோட டிசைனுக்கு வருவாங்க. இதோட டிசைன் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேமினேட்டட் கிளாஸ்னு சொல்றாங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வித் அலுமினியம் ஃப்ரேமுங்க. சைடில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் வச்சு இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 5 சென்சார், 6 மைக்ரோஃபோன், 12 கேமராஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 12 கேமராங்க. அதாவது இப்போ அப்படி மாட்டிட்டோம்னா சைடில் இருக்கிறது அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒரு தேட்டர் செட்டப்பாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ள வந்து ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓஎல்இடி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு அதை வந்து தயாரிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா ஒரு சிப்பு தான் இருக்கும், ஒவ்வொரு ப்ராசஸர் சிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒன்று தான் இருக்கும். ஆனால் இந்த டிவைஸில் வந்து மொத்தம் 2 சிப்புங்க. ஒன்று வந்து M2 அப்படிங்கிற ஒரு சிப்பு, ஆப்பிளோட M2ங்கிற சிப்பு, இன்னொன்று வந்து R1 அப்படிங்கிற ஒரு சிப்பு வச்சு டிவைஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுலேயே ஸ்பீக்கரும் கொடுத்துட்றாங்க. எப்படின்னா சைடில் நம்ம எப்படி போன 2 வீடியோஸ் முன்னாடி இந்த மேட்டாவோட சன்கிளாஸஸ் பார்த்துருப்போம்ல, ரேபான். ஸோ அதில் எப்படி இந்த இடத்துல நமக்கு ஸ்பீக்கர் இருக்கும், அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த இடத்துல தான் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்டம்ஸ், அதுக்கப்புறம் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், இந்த மாதிரி எல்லாம் வெரைட்டி எல்லாம் இருக்குது அவங்க டிவைஸில். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேட்டா வந்து ஒரு டிவைஸ் வந்து லான்ச் பண்ணாங்க, Quest 3 அப்படின்னு சொல்லி. அதுலேயும் அதே மாதிரி தாங்க. எப்படின்னா வந்துட்டு கேம்ஸ் விளையாண்டுக்கலாம். மெயினாக விளையாடுறது கேம்ஸ் தான். அதுக்கு வந்து கண்ட்ரோலர் வேணும். நம்ம ஏதாவது ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கண்ட்ரோலர் வேணும். ஆனால் இந்த டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே தேவையில்லை. சும்மா இப்படி கை வச்சிருக்கோங்களே, இந்த கையை இப்படி பண்ணி நம்ம வந்து ஸ்வைப் அப் பண்ணிக்கலாம், ஸ்வைப் டவுன் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் மேக் இருக்குது, அதாவது உங்கள் லேப்டாப் இருக்குது, ஆப்பிள் லேப்டாப் இருந்துச்சுன்னா அந்த ஆப்பிள் லேப்டாப்போட ஸ்க்ரீனை வந்து நம்ம அப்படியே மேலே கொண்டு வந்து நம்ம ஒரு பெரிய டிஸ்பிளேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க யூடியூப் அப்படின்னாலும் அந்த மேக் ஓஎஸோட ஸ்க்ரீன் அப்படியே உங்களுக்கு அப்படி மேலே அப்படியே தெரியற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபீச்சர் இருக்குது இல்லைங்க. ஃபுல்லாக ஆப்பிள்னாலே ஃபீச்சர்ஸ் தான். ஃபீச்சர்ஸ் இவ்வளோ இருக்கா, அதே அளவுக்கு அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தயாரிப்பாங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை. ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 600க்கும் மேலே ஆப்ஸும் கேம்ஸ் வந்து இதில் வச்சுருக்காங்களாமா.
ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். மெயினாக சொல்ல போனோம்னா என்னதுன்னா, நம்ம தலையில் வந்து ஒரு கம்ப்யூட்டரே தூக்கி வச்சுக்கலாங்க. அது இவ்வளோ பெரிய டிவைஸ் வந்து கம்ப்யூட்டரே தூக்கி வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. தியேட்டர் செட்டப் மாதிரி பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இருக்குது. இதோட ப்ரைஸுக்கு வருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது இன்னும் இந்தியாவில் லான்ச் பண்ணலங்க. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இந்தியாவில் லான்ச்சே பண்ண மாட்டேங்கிறாங்க. சீக்கிரமாக நம்ம நாடோட டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த டிவைஸ் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலாம். ஒன்லி யூஎஸ்ல தான் லான்ச் ஆயிருக்கு. யூஎஸ்ல தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ வழக்கமாக சொல்கிற மாதிரி கடைசியில் தான் நம்ம வந்து சொல்லுவோம். வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு அந்த ஹைப் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் வீடியோ கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் சொல்கிறது. அந்த லிஸ்ட்டில் இப்போ வந்து நான் இதோட விலை சொல்கிறேன். எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா $3,500. அதாவது 3499. நம்ம அப்படியே நம்ம இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணோம்னா 2.8 lakhsங்க. கிட்டத்தட்ட 3 வந்துடும். கிரேசியான ஒரு விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த அன்பாக்சிங்கில் பார்த்ததுல உள்ள வந்து அந்த கிளாத் கொடுத்துருக்காங்களாமா, சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்களாமா. இப்போ வர ஃபோன்லாம் அடாப்டர் இருக்க மாட்டேங்குது, கேபிள் தான் இருக்குது. ஸோ ஆனால் இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த க்ளீன் பண்ணுவாங்க கிளாத். அது எவ்வளோ 1000 சொன்னாங்க கிளாத் மட்டும். அந்த கிளாத் வந்து அந்த டிவைஸில் அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே வருதாமா. ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஃபன்னியாக வீடியோஸ் எல்லாம் போட்டு நான் பார்த்தேன். ஆப்பிள் எது பண்ணால் ஒரு காரணமாக தான் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்க, இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டெக்னாலஜிஸில் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காம ஜஸ்ட் டாக்ஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போகணும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்கள் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் டான்ட் வந்துடும். நிறைய பிளாக்ஸும் மேக் பண்ண போகிறேன். டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. டைம் கிடைச்சா கண்டிப்பாக பிளாக்ஸும் செஞ்சிடலாம். தேங்க்யூ. எல்லா புகழும் இறைவனுக்கு. 3 லட்சம்